ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தேங்காய் சாதமும் காலிஃப்ளவர் பக்கோடாவும் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம காலிஃப்ளவரை கழுவி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு சுடுதண்ணியில் கல் உப்பு மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாங்க. நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கலந்து அலசி எடுத்துக்கலாங்க. க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அது கூடவே தனியாத்தூளும் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ட்ரையாக கலந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து கிறிஸ்பியாக வரும். சரிங்க, இப்போ நம்ம தேங்காய் சாதம் செய்கிறதுக்கு குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் 2 ஸ்பூன் ஆயிலும் 1 ஸ்பூன் நெய்யும் விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம முந்திரியை வறுத்து தனியாக எடுத்துக்கலாங்க. அதே எண்ணெயில் பட்டை லவங்கம், மராட்டி மொக்கு, ஏலக்காய், அப்புறம் பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போது பச்சை மிளகா, வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வரட்டுங்க. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கூடவே இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் புதினா ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்துக்கு பாருங்கள். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான், இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசி எடுத்துக்கலாம். அரிசி சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்மளோட தேங்காய் பாலை சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த கப்பில் தான் 1 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப் தேங்காய் பாலும் 1 கப் தண்ணியும் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இப்போ மூடி போட்டு 2 விசில் விட்டுடலாங்க. 2 விசில் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம காலிஃப்ளவரை பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. நம்ம மசாலாவுக்கு கலந்து வச்சுருக்க காலிஃப்ளவரை போட்டு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட தேங்காய் சாதமும் ரெடி ஆகிடுச்சு. ரைஸ் நல்லா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்திருக்குங்க. இப்போ நம்ம வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான், நம்மளோட தேங்காய் சாதத்தையும் காலிஃப்ளவர் பக்கோடாவையும் சர்வ் பண்ணிடலாம். தேங்க்யூ.